ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம், சாராள் என்ற இருவரை பற்றி இங்கு வேதம் சொல்கிறது. இருவரும் கணவனும் மனைவியும். இவர்களை எப்படி தேவன் அழைத்தார், ஆசீர்வதித்தார், அவர்களை எப்படி பெருக பண்ணினார் என்பதை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாம் யூத ஜாதியைச் சேர்ந்தவன். அவனை தேவன் அழைத்த பொழுது அவனை தனிமையாக அழைக்கவில்லை. அவனும் அவன் மனைவியுமாக இருவரையும் தான் அழைத்தார். எனக்கு அன்பானவர்களே, என்றாலும் நான் ஒருவனாக அழைத்தேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், ஆதியாகமம் 2:24 பாருங்கள். வேதம் சொல்கிறது, கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த உலகில் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பேரு, பாக்கியம், இறை ஆசி, உண்மையான கணவன், உண்மையான மனைவி. ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாசம் கொண்டு வாழும் பொழுது இருவரும் ஒரே மாம்சமாக மாறிவிடுகிறார்களாம். எனவே தான் தேவன் சொன்னார், நான் 2 பேரையும் தனித்தனியாக அழைக்கவில்லை, ஒருவனாக அழைத்தேன். இரண்டாவது, அதில் வேறொரு பொருளும் இருக்கிறது. சங்கீதம் 102:7 வாசிக்க கேட்போம். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறேன். ஐயோ, நான் தனியனாக இருக்கிறேன். உலகில் எல்லாம் இருந்தாலும் எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் ஒரு தனிமையை உணர்கிறோம். ஐயோ, நான் தனிமையாக இருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தனிமை உணர்ச்சி. பல ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் உள்ள ஷில்லாங் என்ற மலை பிரதேசத்திற்கு ஊழியம் செய்ய நாங்கள் சென்றிருந்தோம். எங்களுக்கு மொழி பெயர்க்க 70 வயது நிறைந்த பூவாம் என்ற அந்த நாட்டு சகோதரர் ஒருவர் எங்களோடு இருந்தார். அவர் சொன்னார், பிரதர், எனக்கு வயது நன்றாக ஞாபகம், ஒரு வேளை 14 இருக்கலாம்.